ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கைகேயினுடைய மாளிகையில் நடந்த விஷயங்களை எப்படி கௌசல்ய மாதா தெரியாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி சீதையும் அவங்களோட மாளிகையில் பட்டாபிஷேகம் தடைப்பட்ட விஷயமே தெரியாமல் மகிழ்ச்சியோடு இருக்காங்க. பூஜைகளை நடத்துகிறாங்க. ராமனுடைய வருகைக்காக காத்துட்டுருக்காங்க. மனக்கவலையோட மாளிகை உள்ள நுழையிற ராமனுடைய முகத்தை பார்த்துட்டு சீதை, என்ன நடந்தது? ஏன் உங்கள் முகம் கவலையோடு காட்சி அளிக்கிறது? பட்டத்துக்குரிய வெண்குடையின் கீழே மகிழ்வோடு காணப்பட வேண்டிய நீங்கள் உங்கள் அழகிய திருமேனி இப்போ வாட்டமுறை இருக்கிறது காரணம் என்ன? வெண் சாமரங்கள் வீச, பாணர்கள் பாட்டி செய்க்க, அந்தணர்கள் வேதம் ஓத, அமைச்சர்களும் வணிகர்களும் மக்களும் பின்தொடர, அலங்கரிக்கப்பட்ட யானை முன்ன வர, கட்டியம் சொல்கிறவன் உங்கள் வருகையை அறிவிக்க, 4 குதிரைகளால் இழுக்கப்படுற சிறப்பான தேரில் அமர்ந்து மகிழ்வோடு என்னை பார்க்கறதுக்காக வர வேண்டிய நீங்கள் இப்படி மகிழ்ச்சியற்ற முகத்தோடு வருவானே அப்படின்னு கலக்கத்தோடு கேட்குறாங்க சீதை. அதாவது சீதை முதல்ல இந்த செய்தியை கேட்கும் பொழுது சீதை பார்த்து கவலை அடைகிற அளவுக்கு ராமனுடைய முகம் வாட்டம் அடைவானே. ஏன்னா பட்டாபிஷேகம் நின்று போனதுனால அவருக்கு வருத்தமான்ற கேள்வி எழலாம். பட்டாபிஷேகம் நின்னத்தில் ராமருக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு வால்மீகி முனிவராலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பரதனுக்கு பட்டம் தனக்கு வனவாசம்னு அறிஞ்சோன்னே ராமர்னுடைய முகம் ஒளி வீசிண்டு சந்திரனை போல் ஒத்திருந்ததுன்னுட்டு வால்மீகியே வர்ணிச்சிருக்கார். அப்படி இருக்க சீதையை பார்க்க வரும்போது மட்டும் அவர் முகத்தில் கவலை தெரியறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா தாயாரோட கௌசல்யோட ஒரு நீண்ட உரையாடலை நடத்திட்டு வர கட்டம் அது. பெரும் துக்கமோட கௌசல்யா அவரை சமாதானப்படுத்தி சீதையை அதுக்கப்புறம் பார்க்க வரார் சீதையை. அப்போ தாயினுடைய சோகம் மற்றும் மனைவிக்கு கொடுக்க போகிற அதிர்ச்சி, இந்த 2 சுமைகளையும் மனசில் தாங்கிட்டு தான் சீதையை பார்க்க ராமர் வரார். அதனால தான் அவருடைய முகத்தில் கவலை தெரியறது, கலையிழந்து காணப்படுறது. அதிர்ச்சி தரத்தக்க ஒரு சோகமான செய்தியை தெரிவிக்க போகிற மனுஷனுடைய முகத்தில் காட்டப்படுற ஒரு வாட்டம் அது. மனக்கவலையோடு இப்படி சீதையை பார்த்த ராமர், பூஜிக்கிறதுக்குரிய என்னுடைய தந்தை என்னை காட்டுக்கு போகுமாறு பணிச்சுள்ளார். மேன்மை பெற்ற ஜனக மன்னனுடைய குலத்தில் பிறந்து செய்யும் செயலினுடைய தன்மை அறிஞ்சு நல்லதையே செய்கிறவளே, வனவாசம்ன்றது எப்படி எனக்கு விதிக்கப்படுறதுன்றத சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி மேலும் தொடர்ந்து சொல்கிறார். வார்த்தை தவறாத தசரத மன்னர் 300 முறை 2 பெரிய வரங்களை கைகேயி தேவிக்கு அளிச்சிருக்கார். என்னுடைய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடு நடந்து முடிகிற இந்த நிலையில் இந்த 2 வரங்களை தருமாறு கைகேயியால் மன்னர் வற்புறுத்தப்பட்டிருக்கார். தர்மத்தின் வழி போகிற என்னுடைய தந்தை தனது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கைகேயினுடைய விருப்பத்துக்கு இணங்கியிருக்கார். அதன் விளைவாக நான் 14 வருஷம் தண்டகவனத்தில் வசிக்கணும். இளவரசனாக பரதனுக்கு பட்டம் சூட்டப்படணும். காட்டுக்கு புறப்படுறதுக்கு முன்னே இந்த செய்தியை உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன்றார். பரத முன்னிலையில் எப்பயுமே என்னை புகழ்ந்து பேசாத, செல்வமும் அந்தஸ்தும் பெற்ற மனுஷா தங்கள் முன்னிலையில் மற்றவா புகழப்படுறத விரும்ப மாட்டா. அதனால என்னுடைய குணங்கள் பற்றி பரதன் முன்னிலையில் நீ மெச்சி பேசக்கூடாது. மற்றவா முன்னிலையிலையும் கூட நீ என்னை புகழ வேண்டாம். பரதனுக்கு உகந்த வகையில் நடந்துக்கோ. பரதன் இளவரச பட்டம் சூட்டிக்கொள்ள போகிறான்றது மட்டும் இல்லை, அவன்தான் அரசன். அவனுக்கு விருப்பம் இல்லாத வகையில் நீ நடந்துக்கக்கூடாதுன்னுட்டு சொல்கிறார். தந்தையினுடைய வார்த்தையை மெய்ப்பிக்கிற வழியில் நான் இன்றைக்கே காட்டுக்கு கிளம்புறேன். நான் காட்டுக்கு போன பிறகு தெய்வ வழிபாட்டிலையும் விரதங்களையும் கடைப்பிடிக்கிறதுலையும் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. தெய்வங்களை தொழுத பின்னே என்னுடைய தந்தையான தசரத மன்னரை வணங்குறது உன்னுடைய கடமை. நல்ல குணத்தையே முதன்மையாக கொண்டவளே, பெரும் துக்கத்தில் ஆழ்ந்துட்ட என் தாயார் கௌசல்ய உன்னால் வணங்கத்தக்கவளாக இருக்கா. எனக்கு என்னுடைய மற்ற தாயார்களும் என்னுடைய தாயார் கௌசல்யக்கு சமமானவங்க தான். அவாக்கிட்டையும் நீ மரியாதையை காட்டணும். என்னுடைய சகோதரர்களான பரதனையும் சத்ருகனையும் உன்னுடைய சகோதரர்கள் போல மகன்கள் போலவும் நீ நினச்சி நடந்துக்கணும். மீண்டும் சொல்கிறேன், பரதனுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது. நம்ம குலத்துக்கும் தேசத்துக்கும் அவன் இப்போ அதிபதி போன்றவன். விதேக மன்னனுடைய புதல்வியே, நன்னடத்தினாலும் நல்ல முயற்சியினுடைய பணிவிடையினாலும் மன்னர்கள் மகிழ்ச்சி அடைவான். இதுக்கு மாறாக நடந்துக்கிறவாக்கிட்ட அவள் கோபம் அடைவான். தனக்கு எதிராக நடந்துக்கிறவாள் சொந்த மகன்களே ஆனாலும் அரசர்கள் புறக்கணிச்சிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தங்களுக்கு உகந்த முறையில் நடந்துக்கிறவாளும் சம்பந்தம் இல்லாதவாளாக இருந்தால் கூட அவளை அரசர்கள் ஏற்றுப்பாங்க. பரதனுடைய கட்டளைக்கு பணிஞ்சு தர்மத்தின் பாதை தவறாமல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு அயோத்தியில் வாழ்வாயாக. யார் மனசும் புண்படும்படி நீ நடந்துடக்கூடாது. நான் காட்டுக்கு புறப்படுறேன்னுட்டு ராமர் அறிவிக்கிறார். இப்படிலாம் ராமர் அறிவுரைகளை சொல்லி முடித்தோட சீதை பேச தொடங்குறாங்க. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.